ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோட மன நிம்மதியோட நல்ல வெல்த்தோட சூப்பராக வாழ்கிறதுக்கு இந்த யூனிவர்ஸ்க்கும் காடுக்கும் நேச்சருக்கும் ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். 2020 ஒரு ரேண்டமாக ஒரு வீடியோவில் நான் உங்களோட பாசிட்டிவ் திங்ஸ், உங்கள் லைஃப்பில் நடந்த பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்கள் நம்பர் போட்டு அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் கேட்டேன். அதை நான் என்ன ஸ்டார்ட் பண்ணேன், ஒவ்வொரு நம்பராக போட்டு என்னெல்லாம் என் லைஃப்பில் பாசிட்டிவாக நடந்தது அது வரைக்கும் நான் யோசித்து எழுதினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டெய்லியும் ஒரு பாயிண்ட் எழுத ஆரம்பித்தேன். என்னெல்லாம் பாசிட்டிவ் நடந்திருக்கோ அதை எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழித்து தென் ஒவ்வொரு நாளும் மினிமம் 3 பாயிண்ட்ஸ் கம்பல்சரி எழுதணும் அப்படின்னு எழுதினேன். ஒரு சில நாட்களில் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஒரு சில கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த டேஸில் மினிமம் 3 அந்த நாளில் என்ன நல்ல விஷயம் நடந்ததோ அதை நம்பர் போட்டு நோட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஒவ்வொரு நம்பரையும் என்ட்ரி பண்ண ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. நம்ம இன்றைக்கி இத்தனாவது பாயிண்ட் வந்துட்டோம் அப்படின்னு. ஒரு சில நாளில் 3க்கு மேலேயும் நான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நான் எழுதுவேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நோட்டில் எழுதினாலோ இல்லை நோட் பேடில் எழுதி எங்கேயாவது விட்டாலோ சிஸ்டமில் விட்டாலோ ஈஸியாக கேரி பண்ணுறக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காதுன்னு என் மொபைலில் மெயில் டிராஃப்ட் பண்ணி வச்சுக்குவேன் நம்பர் போட்டு. அதுக்கப்புறம் டேட் போட்டு ஒரு டேட் எழுதி இன்றைக்கி 3 அப்படின்னு சொல்லி எழுதவும் ஆரம்பித்தேன். ஸோ எழுதிட்டு ஒரு சர்டன் பாயிண்ட்ஸ் ஒரு 500 300 அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹோல் நம்பர் மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லைனா மெயிலில் இடம் பத்தலை அப்படின்னா அதை நான் என்ன பண்ணிக்குவேன், எனக்கே சென்ட் பண்ணிவிட்டு ஒரு செப்பரேட் ஃபோல்டரில் போட்டு வச்சுக்குவேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு மெயில் டிராஃப்ட் பண்ணும்போது 540 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருக்கேன். மெயில் எனக்கே பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் மெயில் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு 2020 ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 540 பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு 23 எழுதியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பாயிண்ட்ஸு, அப்புறம் மெயில் கொஞ்சம் பத்தலைன்னா மறுபடியும் இல்லைன்னா ஏதோ ஒரு நம்பர் க்ளோஸ் பண்ணிக்கலான்னா அந்த மாதிரி மெயிலை எனக்கே நான் சென்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ 540 எழுதியிருக்கேன். அப்புறம் 626 எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் 707 எழுதியிருக்கேன். அப்புறம் 889 எழுதியிருக்கேன். அப்புறம் 1035 எழுதியிருக்கேன். அப்புறம் 1277 வரைக்கும் எழுதியிருக்கேன். அப்புறம் 1500 1600 1900 நேற்று நைட்டு 2000 பாயிண்ட்டை நான் என்ட்ரி பண்ணுறேன். அப்போ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. இந்த விஷயம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இதில் என்ன மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் ஒவ்வொரு நாளும் அந்த பாசிட்டிவ் இன்றைக்கி என்ன பாசிட்டிவ் நடந்தது அப்படின்னு எழுதிட்டு ரொம்ப ஹாப்பியாக தூங்கும்போது என்னோடய லைஃப்பில் நிறையா பாசிட்டிவான திங்ஸ் நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்கோ நடந்துச்சோ அது எல்லாத்தையும் பாயிண்ட்டாக போட்டு எழுதுங்க. சிம்பிளாக எழுதினா போதுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு யோசித்து எழுதுங்க. இடையில ஞாபகம் வந்தாலும் அது ஒரு பாயிண்ட்டாக போட்டு எழுதிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு டேட் போட்டு அந்த டேட்டில் ஒரு 3 பாயிண்ட் என்ன நல்லது நடந்தது அப்படின்னு நம்பர் போட்டு எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 101 எழுதுறீங்கன்னா 101 102 103 அப்படின்னு 3 பாயிண்ட் இன்றைக்கி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாள் டேட்டை போட்டு 104 105 106 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.